VA பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாகவே சொல்லணும்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிலேயே இருக்காருங்க. 10ஆம் ஆதி உங்களுடைய ராசிலேயே இருக்கார். யாரெல்லாம் மீடியா தொழிலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், உடல்நலை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா தேறிடுவீங்கன்றது உங்களுடைய பிளானட்டே சொல்லுங்க. ஏன்னா சுக்கிரனானவர் பார்த்தீங்கன்னா 10ஆம் ஆதி உங்களுடைய ராசியில் உட்காந்து உங்களுடைய யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் சூரியன் 2ல் இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதி 2லையும், 2ஆம் ஆதி உச்சமாகவும், 11ஆம் ஆதி உங்களுக்கு 2லையும் உட்காந்துருக்காரு. நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாகவும், யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பென்சஸும் ஆகுங்க. ஏன்னா காசு வந்தால் செலவு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் அமையுங்க உங்களுக்கு. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கார். எதுனா 12ல் வந்துடுறாரு. உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் பார்த்திங்கன்னா 5ஆம் ஆதியும் 12ல் வந்திருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக வெளிநாடு ட்ரை பண்ணாலும் அவர்களுக்கான செலவுகளாகவும் நீங்கள் செய்யறதுக்கான ஒரு சந்தோஷமான செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் அதே மாதிரியா, சுக்கிரனும் குருவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த டிகிரியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் 5ஆம் ஆதி 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திடமான தைரியமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுக்கு கல்யாண பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் உங்களுடைய வியாபாரமானது சில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான, ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் உங்களுடைய கூட்டாளிகளினுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான, குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய குடும்பத்தில் சில குல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்காக பிரச்சனை வரும்ன்றதுக்காக சொல்ல வரல. யாருக்கெல்லாம் அந்த பாதகாதிபதியினுடைய பார்வைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் ராகுனுடைய பார்வைகள் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் லாபத்தோடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே நல்ல ராகுவை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு அடிப்பாருங்க. அதுதான் அவருடைய பாலிசி. அது நம்ம கற்றுக்கணும். எப்படி கொடுக்கும்போது வாங்கிட்டு பேசாமல் இருந்துடணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்கிறேன் நான். ரொம்ப அதை பார்ட்னர்ஷிப் இதை அதாவது ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் லாங் ரனில் பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வச்சுக்கவே கூடாது. ஆக்சுவலாக என்னுடைய சஜஷன் எப்போவுமே நான் சொல்கிறது, என்னுடைய கன்சல்டேஷன் வரவங்களுக்குலாம் நான் தான் சொல்வேன். ராகு தசை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்பேனில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், ஸ்பெகுலேஷன்ஸில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல ஃபாரினில் போய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராகு உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் பார்வைக்கு வரும்போதே இந்த ஒரு பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுலேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த குழப்பங்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் ஒரே மாதிரியே பிரச்சனைகளே இருக்காது. எல்லாருடைய ஜாதகத்திலையும் மாற்றங்கள் ஏற்படும். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் தான் காரணம். நம்மளுடைய ஆக்ஷன்ஸை எப்போதுமே ரொம்ப கான்ஷியஸாக ஆக்ட் பண்ணணும். அதுவும் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே எடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக யோசித்து நல்ல ஒரு கான்ஷியஸான மூவ் தான் பண்ணுவீங்க. அதனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆள். தலைமை பண்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஷார்ட் ஸ்பேனில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையுங்க. யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா புதனானவர் உங்களுக்கு 2லேயே உட்காந்து, ஆதித்யன் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த
இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக எழுதுறீங்களோ, இந்த ஸ்பெக்குலேஷன் சம்மந்தமாக எழுத போகிறீங்களோ, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தமாக எழுதுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல பிராண்டிங் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய பேர் வந்து நல்லா வந்து வெளியில் தெரியறதுக்கான அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் 3லேயே இருக்கிறதுனால உங்களுடைய சகோதரன் நல்ல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவரே வந்து பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால 9ஆம் ஆதியும் அவர் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து புதிய வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்தோ யாராவது வந்து இயக்கி உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்குங்க. ஏன்னா பிகைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து குழி தோன்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஏன்னா ராகுவும் அது மாதிரி தான் இருக்கார், 8ல் சனி இருக்கிறதுனால யோகத்தை கொடுத்தாலும் இதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டங்களில் அட்வான்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த ஸ்பெக்குலேஷன்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இந்த டீட்டெயிலிங் எல்லாம் நீங்கள் எடுத்து அதற்கேற்றாற் போல் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணுங்கள். மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த விவசாய தொழிலில் இருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸை வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து யாருக்கெல்லாம் குழந்தைகளுக்கான இந்த வந்து முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் நல்ல முயற்சிகள் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சுப செலவுகள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் பண்ணலான்னு எனக்கு கேள்வி கேட்பாங்க எப்போவுமே. நான் எந்த துறையில் போவாங்க என் குழந்தைகள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க எப்போவுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் நிறைய இருக்குது, நிறைய சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இந்த காலகட்டங்களில் ஒன்றே ஒன்று படித்து வச்சுட்டு இதில் முன்னேற முடியல அப்படின்னா எப்படி முன்னேற முடியும்? மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு, 360 டிகிரி அது பார்த்திங்கன்னா வேர்ல்டே வந்து பெருசு, நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நம்மளை வந்து படித்தோன்னா என்ன, படிக்காதவங்க வந்து ஏன் சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தேரி, அதாவது என்ன வின் பண்ணணுன்ற ஒரே தேரி தானே தவிர கற்றுக்கணுன்ற ஒரே தேரி தான் இருக்குமே தவிர அதற்போல் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், எக்ஸ்போஷர் கிடைக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எப்போ ஒவ்வொரு இதுலேயும் சொல்லும்போது அதுதான் நான் சொல்வேன், நீங்கள் முன்னேறணுன்னா நீங்கள் கற்றுக்கணுங்க. 10 வேலைகளை கற்றுக்கிட்டாதான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய நாலேஜ் கிடச்சிருக்குங்க. மார்க்கெட்டில் வந்து டெய்லி டே டு டே நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அதை மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணணுன்னா இப்போ அதை மாதிரிலாம் இப்போலாம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சிங்க. எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறதுக்கும் எல்லாருடைய நாலேஜையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் நிறைய இருக்குது நமக்கு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நாலேஜஸையும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது தான் அவங்கள வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க முடியும், அவங்க நம்மக்கிட்டேருந்து அவங்க கற்றுப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம வளர்ச்சிக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60-40 இருக்குங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையுங்க. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்.